தன் ஒளிக்கதிர்களை மனம் குளிரும் பாங்கில் வீசி ஆறுதல் தந்து மறைய நெருங்குகிறான். இந்த வேலையை எண்ணி இருந்தான். அந்த இரவு நேரம் வந்தது. எங்கும் காரிருள் படர்ந்தது. அனுமன் தன் பேருருவை மாற்றி ஒரு சிறிய பூனையைப் போன்ற வடிவத்தை பெற்ற அனுமன் உயரமான சுவற்றை தாண்டி உள்ளே குதித்து நகரத்தினுள் நுழைந்தான். தன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் தாராளமாக அலங்கரிக்கப்பட்ட 7-8 அடுக்கு மாளிகைகளைக் கண்ட அனுமன் ஆச்சரியப்பட்டான். இச்சமயம் சந்திரன் அடிவானத்தின் மேலே எழும்பி தன்னுடைய பால் போன்ற வெண்ணிலவை பரப்பி அனுமனுக்கு உதவினான். இந்த நிலவின் ஒளியில் பயங்கரமான ரூபத்தை பெற்ற ஓர் அரக்கி அனுமன் முன் தோன்றி, காற்று கூட அனுமதி பெற்று வருகின்ற இந்த இலங்கை பட்டணத்தில் மாற்றானாகிய நீ வந்த காரணம்? யாரிடமும் அனுமதி பெறாமல் இந்நகரத்துள் தடுக்கப்படாமல் நுழைந்த நீ யார்? குரங்காகிய நீ இந்த ராட்சசர்களின் நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டலோடு கேட்டாள். அனுமன், நீ யார் என்பதை முதலில் அறிமுகப்படுத்து, நான் யார் என்பதை கூறுகிறேன் என்று பதில் கூறினார். அரக்கி, நான் இந்த நாட்டின் எல்லை தேவதை இலங்கினி. இந்நாட்டை காவல் காத்து வருகிறேன். நீ உத்தரவின்றி நுழைந்ததால் என் கையால் மடிவாய் என்று கோபமாக பதிலளித்தாள். அனுமன், இங்குள்ள சிறப்புமிக்க அரண்மனைகளையும் பூங்காக்களையும் இந்நகரத்தையும் சுற்றி பார்க்க வந்தேன். பார்த்தபின் நான் அப்பால் போய்விடுவேன் என்றான். இலங்கினி, இந்த நகரம் ராட்சசர்களுடையது. இதில் அலைந்து திரியும் குரங்குகளுக்கு சுற்றி பார்க்கும் அனுமதி கிடையாது. நீ இலங்கையின் செழிப்பையும் ஆடம்பரத்தையும் பார்க்க வேண்டுமானால் என்னை முதலில் ஜெயிக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். இலங்கினி பெரிதாக கத்தினாள். தன் கையால் அனுமனை ஓங்கி அறைந்தாள். வெகுண்ட அனுமன் பெரிதாக கர்ஜித்து அவள் பெண்ணாக இருப்பதால் வன்முறையை கையாளாது தன் இடக்கை முஷ்டியால் ஒரு குத்து விட்டான். அந்த அடியின் வலியினால் இலங்கினி தடால் என்று தரையின் மீது வீழ்ந்தாள். பின்பு எழுந்து நின்று அனுமனை தொழுதாள். இந்த ராஜ்யத்தை பாதுகாத்தல் பொருட்டு பிரம்மதேவனால் நான் நியமிக்கப்பட்டவள். குரங்கு ஒன்றினால் அடியுண்டு வீழ்வாயாகில் உன்னுடைய கடமையும் அவ்வீழ்ச்சியோடு முடிவடையும். இந்த இலங்கையின் வீழ்ச்சியும் ஆரம்பமாகும் என்று தெரிவித்தார். ராவணனின் மரணம் நெருங்கிவிட்டது என்று கூறி மாயமாய் மறைந்து போனாள். ஆனால் இத்தகைய வீழ்ச்சி இலங்காபுரிக்கு மட்டுமல்ல, அறநறி பிறழ்கின்ற யார் யாராக இருந்தாலும் இத்தகைய வீழ்ச்சியின் முன் அறிகுறி ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து அமைகிறது. ஆனால் அதை மனிதன் கண்டுகொள்வதில்லை. அழிவாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி, வருவதற்கு முன் ஒரு அறிகுறிகள் கண்டிப்பாக தோன்றுவது உண்மை. இதுதான் முறை. ஆகையால் வாழ்க்கையில் மேடு பள்ளம் பார்த்து நடப்பதால் ஒரு மனிதன் வாழ்க்கையின் நன்மை அடைவான் என்பதை இராமாயணம் உணர்த்தும். ஆகையால் இதில் அழகு மிளிர்கின்றது. எனவே இந்த காண்டம் சுந்தர காண்டம் என்ற பெயர் பெறுகிறது. இலங்கினி மறைந்த பிறகு அனுமன் வேகமாக தாவி தாவி நகரம் முழுவதும் அலைந்து திரிந்து சீதையை தேட முற்பட்டான். இலங்கையினுள் பல ஒற்றர்களை பலவிதமான வேடங்களில் கண்டான். ராவணனின் அரண்மனைக்கு முன்னால் ஓடும் ஜம்பு ஆற்றின் கரையோரமாக சுத்தமான தங்கத்தால் கட்டப்பட்ட சுவரினால் சூழப்பட்டு அதனை 1,00,000 அரக்க சேனைகள் காவல் புரிந்து கொண்டிருப்பதையும் அனுமன் கண்டான். அரண்மனை கதவுகள் விலையுயர்ந்த கற்களால் பொதியப்பட்டு இருந்தது. தூசி படியாது ஸ்படிகம் போல் தெளிவாக காணப்பட்டது. அறைகளின் தளங்களிலும் அற்புதமான வரைபடங்களின் அமைப்புகள் பார்ப்பவர்களின் கண்ணையும் மனதையும் கவர்ந்தன. முகப்பின் மேல் பகட்டான கோபுரங்களும் உள் கூரைகளும் தங்கத்தாலும் வெள்ளியினாலும் இழைக்கப்பட்டிருந்தன. இசை வாத்தியங்கள் காதுக்கு இனிமையை ஊட்டின. அரக்கர்களின் மனைவிமார்கள் கணவன்மார்களை அன்புடன் கொஞ்சி குலாவி கொண்டிருந்தார்கள். அழகான ஆயிரக்கணக்கான பெண்மணிகள், சந்திரனை ஒத்த முகங்களும் தாமரை இதழை போன்ற கண்களின் கடைக்கண் பார்வையும் அவர்கள் கணவன்மார்களை கவர்ந்தன. ஆனால் சீதையின் தடம் காணப்படவில்லை. அதனால் அனுமன் மனம் சோர்வுற்றது.
ராவணனின் தனிப்பட்ட மாளிகையில் சீதையை காணலாம் என்ற நம்பிக்கையுடன் நுழைந்தான். அங்கு அழகிய ஆபரணங்கள் அணிந்த பல அழகான பெண்கள் ஏராளமாக காணப்பட்டனர். ராவணனின் மாளிகையின் உட்புறம் தங்க மலர்களால் நிறைந்த கற்பக மரங்கள் சூழப்பட்டு மகிழ்ச்சியூட்டும் சொர்க்கமாக தோன்றியது. அனுமன் அங்கும் இங்கும் அலையும் பொழுது அம்மாளிகையில் மது பானங்களால் தரையெங்கும் ஈரமாக நனைந்து இருந்ததை கண்டான். பல அறைகளில் அநேக விதமான செல்வங்களும் நிறைந்து இருந்தன. சில அறைகளில் போருக்கு வேண்டிய ஆயுதங்கள் நிரம்பி இருந்தன. ஆனால் எங்கும் சீதையை காணாத அனுமன் ஏமாற்றம் அடைந்தான். தலைமை பட்டணத்தின் மூலை முடுக்குகளில் உட்பட எல்லா பகுதிகளிலும் அவன் கூர்ந்து தேடினான். கட்டிடங்களோ மிக மிக பெரியவைகளாக அமைந்திருந்தன. செல்வம் அங்கு தாண்டவம் ஆடின. இந்த ராஜ்யம் சம்பத்து மிக வாய்க்கப் பெற்றிருந்தது. பட்டினத்தின் அமைப்புகள் எல்லாம் தங்கம், நவரத்தினங்கள், வைரங்களால் ஜொலித்தன. இலங்காபுரியின் அழகோ அழகு, வர்ணிக்க முடியாத பேரழகு என்பதை அனுமன் உணர்ந்தார். சுகாதார கோட்பாடுகள் மிக பொருத்தமாக அமைந்திருந்தன. அந்நகரை துப்புரவாக வைத்திருப்பதில் அந்நகரவாசிகள் பயிற்சி மிக பெற்றவர்கள். ஆங்காங்கு அமைந்திருந்த பூங்காக்களும் சிங்கார தோட்டங்களும் நகரவாசிகள் படைத்திருந்த அழகு பண்புக்கு மேலும் அழகு செய்தது. வேத பாராயணம் சிற்சில இடங்களில் அனுமன் காதுகளில் கேட்டது. இன்னும் சில இடங்களில் சிறந்த பாங்கிலே சங்கீதங்கள் பாடுவது ராகம், தாளம், பாவம், ஒழுங்கு பாடுகளோடு செவிக்கு எட்டியது. அனுமன் ஒரு சிறந்த வேத வித்வானாக இருந்ததால் தன் செவிகளில் இனிமையை ஊட்டின. ஆங்காங்கு நடமாடிய நகரவாசிகளை அனுமன் கூர்ந்து கவனித்தான். திண்மையும் கட்டழகும் வாய்க்கப்பெற்ற மேனிகள் உடல் அமைப்பில் நிறைவுடன் இருந்ததையும் அனுமன் கண்டான். எனினும் அக்கூட்டத்தார் ராட்சசர்கள் எனவும் அரக்கர்கள் எனவும் பாகுபாடுடையவர்களாயிருந்தனர். அதற்கு காரணம் வரம்பு கடந்த சுகபோகத்திலும் கொடூர தன்மையிலும் ஆழ்ந்து மூழ்கியிருந்தனர். சிலர் மேனியழகு அற்றவர்களாகவும் இருந்தனர். குரூபியான தோற்றமுடையவர்களாகவும் இருந்தனர். கிஷ்கிந்தாபுரி வாசிகளையும் லங்காபுரி வாசிகளையும் சீர்தூக்கி பார்த்தால் மேனி அழகிலும் பண்பாட்டிலும் லங்காபுரி வாசிகள் மற்றவர்களை விட மேன்மையுற்று இருந்தனர். ஆனால் சீலத்திலோ கிஷ்கிந்தை வாசிகள் பன்மடங்கு மேலானவர்கள். லங்காபுரி வாசிகள் பல பேர் மதுபானத்தில் சொக்கியிருந்தனர். காமவெறியில் வரம்பு கடந்து மயங்கி கிடந்தனர். இந்த இரண்டு குற்றங்களிலும் ஈடுபடுகின்றவர்களின் வாழ்க்கை மேலோங்கி இருந்ததால் அதிவிரைவில் அழியப் போகிறது என்பதற்கு அறிகுறிகளாம். நடுநிசியில் மக்களின் நடமாட்டம் நின்றிருந்தது. அனுமன் என்ற மாருதி நன்கு கவனித்து சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது தான் முக்கிய நோக்கமாகும். ஆதலால் அரை மனதுடன் அரக்கியர்கள் உறங்கி கிடந்த அந்தபுரத்துக்குள் நுழைந்தான். அங்கு ராவணனின் பட்ட மகர்ஷியான மண்டோதரி பொன் இலங்கையின் இரத்தின மணி மாளிகையில் நவரத்தினம் பதித்த பஞ்ச இணையில் சயனித்திருந்தாள். ஆடம்பரமான மஞ்சத்தின் மீது சயனித்திருந்த அன்னவளை பார்த்தவுடன் இது சீதா பிராட்டியாக இருக்குமோ என்னும் எண்ணம் அனுமனின் உள்ளத்தில் பாய்ந்தது. ஆயினும் அக்கணமே எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் ராமருடைய வாழ்க்கை துணை தூய்மையும் தபசும் வடிவெடுத்தவள். அத்தகைய கற்பரசி அவளை அபகரித்து கொண்டு வந்த பாதகனுடைய போக்குக்கு இசைய மாட்டாள். இத்தகைய சுகபோக சூழ்நிலையில் படுத்துறங்கவும் மாட்டாள். இதுவே அனுமன் கையாண்ட யூகமாகும். அனுமன் மறுபடியும் சீதையை தேடி மாளிகையில் மற்ற அறைகளிலெல்லாம் ஒவ்வொன்றாக தேடினான். ஓர் இடத்தில் பல பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்பெண்களை அருகில் நெருங்கி சீதையை தேடும் நோக்கில் கூர்ந்து நோக்கினான். இதனால் அனுமானுக்கு சில ஐயப்பாடுகள் ஏற்பட்டன. மாற்றானின் மனைவிமார்களை அலங்கோலமாக நித்திரை செய்யும் பொழுது கண்டதால் ஒருவேளை என் தர்மத்தின் கோட்பாடுகளை நான் மீறிவிட்டேனா? நான் அடையப் போகும் லக்கு எனக்கு கைகூடுமா என்று நினைத்தான். பின் அனுமன் நன்றாக யோசித்து, தர்மம் அதர்மம் என்று தீர்மானிக்கப்படுவது நம் லட்சியத்தை பொறுத்தது. இப்பெண்களை நோக்கும் பொழுது என் மனம் தூய்மையாக இருந்தது. அதற்கு காரணம் என் ஒரே லட்சியமாகிய சீதையை தேடும் பணி. ராமருக்கு நான் ஆற்றும் தொண்டு.
ஒரு பெண்ணை தேட வேண்டுமானால் அவளை பெண்களுக்கிடையில் தான் தேட முடியுமே தவிர வேறு இடத்தில் தேட முடியாது. இது நான் ராமருக்காக செய்யும் பணியாகையால் இதற்கு அதர்மம் என்று கருத முடியாது என்று முடிவெடுத்தான். அனுமன், மாருதி, ஆஞ்சநேயன் என்ற பெயர்களை உடைய அஞ்சா நெஞ்சனாகிய ஆஞ்சநேயன் தூய பிரம்மச்சரிய விரதத்திற்கு இலக்கானவன். பெண்பாலர் உறங்கும் இடங்களுக்கு அவன் ஒருபோதும் போக மாட்டான். ஆயினும் அவன் தன் தெய்வீக அன்னையாகிய சீதா பிராட்டியாரை தேடி வந்தவனானான். அந்த ஓர் எண்ணத்தில் உறுதி பெற்றவனாக இருந்து கொண்டு மங்கையர் வசித்திருந்த இடங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தான். ஆயினும் அக்கற்பரசியை பற்றிய துப்பு எந்த இடத்திலுமே தென்படவில்லை. இதுகாரும் அவன் எடுத்துக்கொண்டிருந்த அமானுஷ்ய முயற்சி தோல்வியுற்றது. நாடிய கர்மம் நிறைவேறவில்லை என்று திரும்பி போவதா என்னும் ஐயம் ஆஞ்சநேயனுக்கு உண்டாயிற்று. தோல்வியுற்று திரும்பது தகாது என்று இலங்கையை மறுபடியும் துருவி பார்க்க எண்ணிய அனுமன் காற்று புகாத சிறிய இடங்களிலும் நுழைந்து தேவியை தேடினான். அங்கு தனி மாளிகையில் இந்திரஜித்து உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். அவன் முகத்தின் வீரமும் தோள்களில் கம்பீரமும் திகழ்ந்தன. இவன் மிக சிறந்த வீரன். இவனுடன் ராமலக்ஷ்மணர்கள் பல நாள் போர் செய்ய வேண்டி வரும் என்று கருதினார். அட்சயகுமாரன், அதிகாயன், மகரக்கண்ணன் ஆகிய பல வீரர்களின் மாளிகையை கண்டு தேடினார். கும்பகர்ணன் துயிலுகின்ற மாளிகைக்கு அனுமன் சென்றார். அவன் விடும் மூச்சுக்காற்று இவரை ஈர்த்தது. நாசி இவரை சென்று பெருமுயற்சி செய்து அந்த சுவாச காற்றிலிருந்து விலகி கொண்டார். மிக பெரிய உடம்பையும் வலிமையும் கண்டு இவன் ராவணனோ என்று ஐயுற்றார். 10 தலைகள் இல்லாமையால் இவன் ராவணன் அல்லன் என உறுதி கொண்டான். அங்கிருந்து வேறு பக்கம் செல்கையில் விபூஷணர் துயின்றதை கண்டார். இவர் முகம் பார்த்தால் பயம் இல்லாமல் தென்படுகிறது. இவர் நீதியில் நின்றவர், பொறிப்புலன்களை வென்றவர் போல் காட்சி தருகின்றார். இந்த விபூஷணர் வீட்டில் பூஜைக்குரிய பொருட்களை கண்டார் அனுமர். மற்ற வீடுகளில் மதுபானங்களை பார்த்தார். ஆனால் விபூஷணர் முகத்தில் கருணை கொண்டிருப்பதை கண்டார். இவரது தோற்றம் தர்ம தேவதை கருநிறத்தோடு ஒளிந்து வாழ்வது போல் இருந்தது. ஆகையால் இவர் ஒருவர்தான் நல்லவர் என்று கருதினார். சுற்றும் முற்றும் பார்த்த அனுமன் தேவியை காணாது நடு அகழியையும் மதிலையும் கடந்து ராவணனுடைய பொன் மாளிகையை அடைந்தார். அனுமன் இறுதியில் ராவணனின் தனிப்பட்ட மாளிகையின் சீதையை காணலாம் என்று நம்பிக்கையோடு நுழைந்தான். அங்கு அழகிய ஆபரணங்களை அணிந்த பல அழகான பெண்கள் ஏராளமாக காணப்பட்டனர். இப்பெண்களின் நடுவில் ராவணன் ஓர் உயர்ந்த மேடையில் சிறந்த படுக்கையை கொண்ட வெண்மையான விதானம் கொண்ட கட்டிலில் படுத்திருந்ததை அனுமன் கண்டான். ராவணனுக்கு ஒரு தலையும் 2 கைகளும் தான் இருந்ததை கண்டான். போர் முனையில்தான் 10 தலைகளும் 20 கைகளும் கொண்ட கோரமான ரூபத்தை மேற்கொள்வான் போலும் என்பதை அனுமன் யூகித்து கொண்டான். ராவணனின் உடலில் கணக்கற்ற காயங்களின் தழும்புகள் இருப்பதை அனுமன் கூர்ந்து கவனித்தான். அக்காயங்கள் பெரும்பாலும் புகழ்பெற்ற ஆயுதங்களால் இந்திரனுடைய வஜ்ராயுதம் மற்றும் மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தால் ஏற்பட்டவை என்று எண்ணினார். ராவணனின் கரிய நிறமான உடலில் சந்தனம் பூசப்பட்டிருந்தது. களியாட்டங்களும் மதுவுடன் கூடிய விருந்தும் உண்ட களைப்பில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய கம்பீரமான பலம் வாய்ந்த தோற்றம் கண்டான். ராவணனின் மாளிகைக்குள் விஸ்வகர்மாவால் பிரம்மாவிற்காக அமைக்கப்பட்ட புஷ்பக விமானம் வைக்கப்பட்ட அறையை கண்டான். அவ்விமானம் மனதின் விருப்பத்திற்கேற்ப ஆகாயத்தில் பயணம் செய்யும் ஆற்றலை படைத்தது. புஷ்பக விமானம் உயர்ந்த நவரத்தினங்களால் செய்யப்பட்ட பறவைகள் இறகுகளை அசைக்கும் எந்திர விசையை பெற்றிருந்தன. விமானத்தினுள் வெள்ளியினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட சர்ப்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. உட்பக்கத்தில் அழகிய லக்ஷ்மியின் சிலை வைக்கப்பட்டு அதன் 2 பக்கங்களிலும் யானைகள் தன் அழகிய வடிவத்தை கொண்ட துதிக்கையால் நறுமணம் கலந்த ஜலத்தை லக்ஷ்மியின் மேல் தெளித்து கொண்டிருந்தன. லக்ஷ்மியின் சிலை நீர் நிறைந்த தடாகத்தில் அழகான 4 கரங்களில் தாமரை பூக்களை ஏந்தி நேர்த்தியுடன் நின்றிருந்த வடிவத்தில் அமைந்திருந்தது. அனுமன் புஷ்பக விமானத்தில் குதித்தான். இந்த இலக்கிலிருந்து ஒரு உயர்ந்த பெரிய அறை, இதில் ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட தரை,
அதில் முத்து, வைரம் முதலிய தங்கத்தால் இழைக்கப்பட்டிருந்தன. கடல்கள், மலைகள், வரையப்பட்ட உலகத்தின் வரைபடம், சித்தரிக்கப்பட்ட விலையுயர்ந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்ததை அனுமன் கண்டான். உயர்ந்த மேடையில் ஏறுவதற்கு இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட படிகள் அமைந்திருந்தன. தங்க விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அதனுடைய ஒளி எண்ணற்ற விலையுயர்ந்த ஆபரணங்களிலிருந்து பிரதிபலிப்பது போல் ஒளி வீசின. 5 புலன்களுக்கும் மகிழ்ச்சியை ஊட்டும் எல்லா பொருட்களும் அப்பெரிய அறையினுள் காணப்பட்டன. இதை கண்ணுற்ற அனுமன் பிரமித்து போய், நான் எங்கிருக்கிறேன்? இது சொர்க்கமா அல்லது பிரம்மாவின் லோகமாகிய பிரம்மலோகமா? நான் காண்பது கனவு லோகமா என்று ஆச்சரியப்பட்டான். பின் அந்த அரண்மனையின் மற்றும் ஒரு உள்ளறையை அடைந்து சீதையை தேடினான். அங்கு அழகிய பெண்கள் கைகளையும் கால்களையும் பரப்பி கிடந்தனர். முழு நிலவை சுற்றியிருந்து ஒளி வீசும் வெள்ளிகளைப் போல் ராவணனின் மனைவிமார்கள் அவனை சுற்றி காணப்பட்டதை அனுமன் மறுபடியும் கண்டான். விலையுயர்ந்த கம்பங்களின் படுக்கை மேல் பல வண்ண உடைகளை அணிந்த ஆயிரக்கணக்கான அழகிய பெண்கள் அலங்கோலமாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பாதி இரவு கழிந்து விட்டாலும் மது அருந்தியதாலும் களியாட்டங்களினாலும் ஏற்பட்ட களைப்பினாலும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். மின்னிக் கொண்டிருந்த ஆபரணங்களின் ஒலி அடங்கியிருந்தன. தாமரை தடாகத்தில் மௌனமான அன்னபக்ஷிகள் அமைதியாக இருப்பது போல் இக்காட்சி தோற்றமளித்தது. காமத்திற்கு வசப்பட்ட கணக்கற்ற அரசகுமாரிகள், பிராமண பெண்கள், அசுரர்கள் மற்றும் கந்தர்வர்களுடைய பெண்கள் ராவணனிடம் மயங்கி கிடந்தனர். சில பெண்கள் போர் புரிந்து ராவணனால் கடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் காமத்தால் அறிவிழந்து ராவணனை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவரும் கீழ்குலமோ தாழ்ந்த இனமோ குரூபியோ முரடு ஆனவரோ முட்டாளோ அல்ல. அரக்கர்களின் அரசனான ராவணன் எவரையும் புறக்கணிக்கவில்லை. ஆனால் அனுமன் சிந்தித்தான். ராமரை பிரிந்த சீதை சாப்பிடவோ தூங்கவோ மாட்டாள். பட்டு ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு சொர்க்கத்தை ஆள்பவனாக இருந்தாலும் ஏற்க மாட்டாள் என்பது உறுதி. ராமருக்கு தேவர்களே ஈடில்லை என்றாலும் இந்த துஷ்ட அரக்கனாகிய ராவணன் ராமருக்கு எவ்வாறு ஈடாவான் என்று எண்ணினார். இவ்வாறு எங்கும் தேடியும் தேவியை காணாது அனுமன் மனம் வாடினார். சீதை இலங்கையில் தான் இருப்பதாக சம்பாதி உறுதியாக கூறியிருந்த போதிலும் அன்னையை இலங்கையில் காணாத அனுமன் ஏதேதோ எண்ணி முடிவு செய்ய ஆரம்பித்தான். அரக்கர்களுடைய அப்போக்குக்கு ஒருபோதும் சீதா பிராட்டி உடந்தையாக மாட்டாள். அதனால் அவர்கள் சீற்றங்கொண்டு பழிவாங்கும் பாங்கில் கொன்று தின்று விட்டார்களோ, அல்லது ஒருவேளை வானவெளியில் ராவணன் தூக்கி கொண்டு வந்த உள்ளறையை அடைந்து சீதையை போது நழுவி கடலில் விழுந்து மாய்ந்து போனாளோ? அருவருப்புக்குரிய அரக்கியர்கள் காவல் காத்து வந்ததை கழுகுவெந்தன் யோக சித்தியின் வாயிலாக கண்டதாக சொன்னாலும் பொய் தோற்றமோ? விளைவு எதுவாயினும் தன்னிடத்தில் உயிர் இருக்கும் வரை அம்மையை தேடி தெரிந்து கொண்டே இருப்பதென வானர வீரன் முடிவு கட்டினான். தேவியை தேடி பார்ப்பதிலே என் காலம் கழிந்து போகட்டும் என்ற எண்ணம் வந்தது. இவ்வாறாக எண்ணி தனிமையில் நின்று சிந்திக்கின்றார். இறைவனே, 700 யோஜனை பரப்புள்ள இலங்கை முழுவதும் அணுவாக தேடினேன். எம்பிராட்டியை காண முடியவில்லையே என்று கசிந்துருகி இறைவனை துதி செய்தார். இரக்கமில்லாத அரக்கன் தேவியை வேறு உலகத்தில் சிறை வைத்திருக்கின்றானோ? கொடும் தொழிலை செய்யும் ராவணன் தன் இச்சைக்கு இணங்காததால் விழுங்கிவிட்டானோ என்று மறுபடியும் நினைத்து, நான் போய் எம்பெருமானுக்கு என்னவென்று சொல்வேன்? நான் எப்படியும் சீதையை பார்ப்பேன் என்றெண்ணி கணையாளியை என்பால் கொடுத்தனரே. தேவியை கண்டு வருவேன் என்று வானர வீரர்களும் தலைவனாகிய சுக்ரீவனும் நம்பியிருக்கின்றனரே. சீதையை காணவில்லை என்று அவர்களிடம் கூறுவது முறையென்று ராவணாதி அரக்கர்களை கொன்று அவர்களோடு நானும் ஆண்டு ஒளிவேன். பிறகு அனுமன் தன்னுடைய தோல்வியை ராமனிடம் போய் கூறுவதால் ஏற்படும் பேரிழப்பினால் உண்டாகும் துன்பங்களை எண்ணி பார்க்கிறான். அனுமன் தனக்குள் சீதை இல்லாமல் ராமர் தன் உயிரை விடுவார், லக்குமணனும் தொடர்ந்து வாழாதொழிவான். இதையறிந்த பரதனும் சத்ருகனும் உறுதியாக தங்களை மாய்த்து கொள்வர். 4 குமாரர்கள் இழந்த தாய்மார்கள் தங்கள் உயிரை துறப்பார்கள். சுக்ரீவனும் அங்கதனும் தோல்வியினால் மற்ற வானரங்களும் வெட்கி மாண்டு அழிவார்கள். அதனால் கிஷ்கிந்தைக்கு திரும்பி போகாமல் தற்கொலை செய்து கொள்வேன்.
அல்லது எங்காவது சென்று துறவரம் ஏற்று என் எஞ்சிய நாட்களை கழிப்பேன். இவர்கள் எல்லோருடைய அழிவுக்கும் நான் காரணம் ஆக மாட்டேன். இவ்வாறு எண்ணிக்கொண்டு அனுமன் இலங்கையின் மிக உயரமான மதிர் சுவரின் மேல் உட்கார்ந்து கண்களை உருட்டி பார்த்தான். அனுமனின் துயரமான எண்ணங்களின் போராட்டத்தினின்று வெளிப்பட ஒரு உபாயம் ஒன்று அவன் கண்களுக்கு தென்பட்டது. கடவுளை வேண்டினோர் கைவிடப்படார் என்பது இதில் வெளிப்படுகிறது என்று அறிக. அசோகவனத்தில் அன்னையுடன் அனுமன். இதுதான் லங்காபுரியிலே அசோகவனம் என்பது. இது ஒரு முக்கியமான இடம். சோகத்திற்கு ஆங்கு இடமில்லை என்பது அச்சொல்லின் பொருள். அழகே உருவானதாய் அமைந்த அந்த அரிய இடத்தை ஆஞ்சநேயன் இன்னும் சென்று பார்க்கவில்லை. சுவரின் மீது அமர்ந்திருந்த மாருதி மிக சுலபமாக தாவி அதனுள்ளே இறங்கினான். ஆயாசத்தை போக்கும் பாங்கு அந்த வனத்திற்கு உண்டு. ஆஞ்சநேயனும் அனுபவபூர்வமாக அதன் சிறப்பை அறியலாயினன். மாட மாளிகையெல்லாம் லங்காபுரியில் அரக்கர்களால் செயற்கையாக அமைக்கப்பெற்றவைகளாம். சுகபோகத்தை நாடுகிறவர்களுக்கு அதற்கேற்ற உணர்ச்சியை ஊட்டவல்லது இவ்விடம். கருவிகரணங்களை ஒடுக்கி அந்தர்முக திருஷ்டியில் ஆழ்ந்து மூழ்கி பரத்தை நோக்கி கருத்தை செலுத்த முயல்கின்றவர்களுக்கும் அத்துறையில் ஊக்கத்தை ஊட்டவல்லது இப்பூங்கா. இயற்கையின் வனப்பும் வல்லமையும் ஒன்று கூடி இவ்விடத்தில் திகழ்ந்திருந்தன. உள்ளத்தை கொள்ளை கொண்டு போகும் பாங்கு இவ்விடத்தில் அமைந்திருந்தன. இதை மேலும் அலங்கரிப்பதற்கு பூமியில் புதைந்து கிடந்த நவரத்தினங்கள் தாராளமாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. மாறி மாறி வரும் பருவங்களிலே பூக்கவும் காய்க்கவும் பழுக்கவும் வல்ல பெரிய பெரிய மரங்கள் மிக பொருத்தமாக ஈண்டு அமைய பெற்றிருந்தன.